சென்னை ஓஎம்ஆர்ல இருக்க ஒரு ஐடி கம்பெனில நடந்த அமானுஷ்யமான விஷயத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ராஜ்குமார் அப்படின்ற ஒரு நபர் திருச்சி பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துல இருக்காரு. அவர் அங்க இருந்து சென்னைக்கு வேலைக்காக வர்றாரு. வேலைக்காக வந்து இன்டர்வியூல செலக்ட் ஆகி அன்னைக்கே ஹெச்ஆர் கூட்டி போய் இதுதான் உங்க பிளேஸ், நாளையில இருந்து நீங்க ஜாயின் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி அவரோட டெஸ்க் வரைக்கும் காமிச்சிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் டே அவர் வேலையில ஜாயின் பண்றதுக்காக வராரு. இவர் 6th ஃப்ளோருக்கு போகணும். இவர் லிஃப்ட்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. உள்ள இருந்து ஹெச்ஆர் இறங்கி இவரை கிராஸ் பண்ணி வெளியே போறாங்க. இவர் உள்ள போய் 6th ஃப்ளோரை ப்ரெஸ் பண்ணி மேலே போய் 6th ஃப்ளோர் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனால் ஃபுல் இருட்டு. ஆஃபீஸில் ஒருத்தரும் இல்லை, எல்லா லைட்டும் ஆஃப்ல. இவர் ஓகே நம்ம சீக்கிரம் வந்துட்டோம் போல அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு லைட் சுவிட்சாக தேடி எல்லா லைட்டையும் ஆன் பண்ணி ஹெச்ஆர் சொன்ன டெஸ்கில் இவர் போய் உட்காந்து சிஸ்டம் ஆன் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு 1/2 hour ஆகியும் யாரும் வரல. சரி நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒரு 10 minutes வந்து லைட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. இவர் ஏதோ எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் போல அப்படின்னு நினச்சிட்டு இவர் ஒர்க்கை கண்டினியூ பண்ணிட்டே இருக்காரு. டக்குன்னு எல்லா லைட்டும் ஆஃப் ஆயிடுது. இவர் திரும்ப ஃபோனில் இருக்க ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி ஒரு லைட்டாக போய் சுவிட்ச் தேடி கண்டுபிடிச்சி ஆன் பண்ணி போட்டுட்டு வந்து உட்காராரு. உட்காந்தா திரும்பவும் லைட்லாம் அதே மாதிரி பிளிங்க் ஆகுது. ராஜ்குமாருக்கு ஒரு சின்ன பயம். உடனே ஹெச்ஆருக்கு கால் பண்ணுறாரு. இங்கே இந்த மாதிரி நான் ஆஃபீஸ் வந்துட்டேன், ஆஃபீஸில் யாருமே இல்லை, எல்லா லைட்டும் ஆஃபில் இருக்குது, நான் போய் ஆன் பண்ணாலும் எல்லாம் ஆஃப் ஆயிடுது, எல்லாரும் எப்போ வருவாங்க அப்படின்னு கேட்குறாரு. ஹெச்ஆர் சாரி நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், எல்லாரும் இன்றைக்கி டீம் லஞ்சுக்கு போயிருப்பாங்க, ஒரு 2-3 hours எல்லாரும் திரும்ப ஆஃபீஸ்க்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் சரி அப்படின்னு உட்காந்து இருட்டிலேயே வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் பக்கத்தில் இருக்க மேனேஜர் ரூம்லேருந்து ஏதோ ஒரு கண்ணாடி பொருள் கீழே விழுந்து உடையிற சத்தம் கேட்குது. ராஜ்குமார் தன்னோட ஃபோனில் இருக்க ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிவிட்டு அந்த ரூமில் போய் பார்க்குறாரு. அது தண்ணி குடிக்கிற ஒரு கிளாஸ் கீழே விழுந்து உடஞ்சிருக்கு. இவர் உடஞ்ச ஒவ்வொரு கிளாஸாக எடுத்து டஸ்ட்பினில் போட்டுக்கிட்டு இருக்காரு. பின்னாடி ஏதோ ஒரு பொண்ணு குசு குசு குசுன்னு பேசுகிற சத்தம். இவர் சுற்றி முற்றி பார்க்குறாரு. ஆஃபீஸில் யாருமே இல்லை. சரின்னு இவர் எல்லா கிளாஸையும் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டு திரும்ப இவரோட டெஸ்க்கு போய் உட்காந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு திரும்ப அதே ரூம்லேருந்து ஏதோ ஒரு கிளாஸ் உடையிற சத்தம். இவருக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வந்துருச்சு. திரும்ப ஃபோனில் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிட்டு அதே ரூமுக்கு போய் பார்க்குறாரு. அதே மாதிரி ஒரு கண்ணாடி கிளாஸ், தண்ணி குடிக்கிற கண்ணாடி கிளாஸ் கீழே விழுந்து உடஞ்சிருக்கு. இவருக்கு இன்னும் கொஞ்சம் சந்தேகம். உடனே போய் டஸ்ட்பின் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. இவர் போட்ட கண்ணாடி கிளாஸ் அந்த டஸ்ட்பின்ல இல்லை. இவருக்கு சந்தேகம் அதிகமாகிடுச்சு. ஏதோ ஒரு பயத்தோடையே திரும்ப அந்த கண்ணாடி கிளாஸ் எடுத்து டஸ்ட்பின்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்காரு. பின்னாடி இருந்து ஒரு பொண்ணு குரல், உடைச்சிட்டியா அப்படின்னு. ராஜ்குமாருக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. யார் அது, யார் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரூம்ல இருந்து வெளியே வந்து ஃபுல்லாக லைட் அடிச்சு பார்க்குறாரு. யாருமே இல்லை. இவர் அந்த கிளாஸை அப்படியே விட்டுட்டு போய் திரும்ப டெஸ்கில் உட்காந்துட்டாரு. திரும்ப ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு ஒரு கண்ணாடி கிளாஸ் உடையிற சத்தம். இவருக்கு ரொம்ப பயமாயிருச்சு. திரும்ப இவர் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிட்டு அதே ரூமுக்குள்ளே போகிறாரு. அதே கண்ணாடி கிளாஸ் திரும்ப உடஞ்சி கிடக்கு. மறுபடியும் உடைச்சிட்டியா அப்படின்னு ஒரு பொண்ணு குரல் பின்னாடி இருந்து கேட்குது. ஏங்க யாருங்க இது, விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்குமார் ஃபோனில் இருக்க ஃப்ளாஷ் லைட் எடுத்துக்கிட்டு ஒரு டெஸ்காக போய் பார்க்குறாரு. இவங்க இருந்த ரூமுக்கு பக்கத்து ரூமில் ஒரு சிஸ்டம் ஆனில் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு. இவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, இவர் ஏங்க என்னங்க எல்லாரும் டீம் லஞ்சுக்கு போயிருக்காங்க, ஆஃபீஸில் யாருமே இல்லைன்னு சொன்னாங்க, நீங்கள் போகலையா டீம் லஞ்சுக்கு அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து கேட்குறாரு. அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே இல்லை நான் போகல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு உடனே உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இவர் தன்னோட பேர் ராஜ்குமார் அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு 3 மணி நேரம் போச்சு. டக்குன்னு எல்லா லைட்டும் ஆன் ஆகுது. ராஜ்குமார் திரும்பி பார்க்குறாரு. ஆஃபீஸில் இருக்க எல்லாரும் டீம் லஞ்ச் முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க. இவர் எந்த சின்ன எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிட்டு திரும்ப இந்த பொண்ணு டெஸ்க் வந்து போய் பார்த்தா அங்கே அந்த பொண்ணு இல்லை, வேற யாரோ உட்காந்துருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டாரு, இங்கே ஒரு பொண்ணு இருந்தாங்களே எங்கே அவங்க அப்படின்னு. அதுக்கு அந்த நபர் 3 மாசமா நான் தான் இந்த டெஸ்கில் உட்காந்துருக்கேன், இங்கே வேற எந்த பொண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ராஜ்குமாருக்கு ஒரே குழப்பம். இவ்வளோ நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருந்த பொண்ணு எங்க? ஆனால் ராஜ்குமார் இதை வெளியே காட்டிக்காம திரும்ப தன்னோட கொலீக்ஸ் கிட்ட பேசி சிரிச்சு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டாரு. திரும்ப ஒரு 2 நாளாக ராஜ்குமார் அந்த ஆஃபீஸ் ஃபுல்லாக அந்த பொண்ணு தேடுறாரு. எங்கே தேடியும் அந்த பொண்ணு கிடைக்கவே இல்லை. 2 நாளைக்கு அப்புறம் ராஜ்குமார் ஆஃபீஸில் இருக்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. பின்னாடி இருந்து யாரோ குசு குசுன்னு பேசுகிற மாதிரி ஒரு சத்தம் ராஜ்குமார் கேட்டிருக்கு. இவர் சடனாக திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அந்த பொண்ணு. ஏங்க நீங்கள் என்னங்க ஜென்ஸ் ரெஸ்ட் ரூமில் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. உன்னை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னிச்சு. சரிங்க அதுக்குன்னு இங்கேயே வந்திருக்கீங்க அப்படின்னு இவர் கேட்டுக்கிட்டு இருக்கப்போ வேற ஒருத்தர் அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்துட்டாரு. ராஜ்குமார் வந்தவர் இப்படி பார்த்துட்டு திரும்ப அந்த பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணு அங்கே இல்லை. ராஜ்குமாருக்கு ஒரு பயம் வந்துருச்சு.
ஓகே ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு ராஜ்குமாருக்கு தோணிடுச்சு. அப்புறம் ஒரு 2 நாளைக்கு ராஜ்குமார் ஆஃபீஸ்ல எங்கேயுமே தனியா இல்லை. எங்கெல்லாம் கூட்டம் இருக்கோ இந்த கூட்டத்துக்கூடயே தான் ராஜ்குமார் இருந்திருக்காரு. எங்கேயுமே ராஜ்குமார் தனியாவே இல்லை. 2 நாள் கழிச்சு அவரோட பிஜியில் இருக்க ரூம்மேட்ஸ்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. இவர் மட்டும் தனியாக அந்த பிஜியில் இருந்திருக்காரு. ஒரு சனிக்கிழமை நைட்டு இவர் தூங்கிக்கிட்டு இருந்திருக்காரு. நைட்டு தூக்கத்தில் புரண்டு படுத்து கண்ணை முழிச்சு பார்த்தா அந்த பொண்ணு இவருக்கு பெட்டுக்கு பக்கத்தில் உட்காந்து இவரையே பார்த்துக்கிட்டு இருக்கு. இவர் டக்குன்னு முழிச்சு எந்திரிச்சிட்டார். எந்திரிச்சாலும் அந்த பொண்ணு இவரே பார்த்துக்கிட்டு இருக்கு. இவருக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. அப்படியே மெதுவாக எந்திரிச்சு கதவை திறந்து வெளியே போயிட்டாரு. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக ராஜ்குமார் தூங்கவும் இல்லை, தன்னோட ரூமுக்கு வரவும் இல்லை. பால்கனிலேயே உட்காந்துருந்தார். திரும்ப மண்டே ஆஃபீஸ்க்கு போனதும் ஹெச்ஆர் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அதுக்கு ஹெச்ஆர் சொன்ன பதில், 3 மாசத்துக்கு முன்னாடி அந்த டெஸ்க்ல ஒரு பொண்ணு இருந்தா, அந்த பொண்ணு இன்னொரு பையனும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேர் கல்யாணத்துக்கும் அவங்க வீட்டில் ஒத்துக்கலன்னு அந்த பொண்ணு இறந்துட்டா. இதுக்கப்புறம் ஹெச்ஆர் சொன்ன ஒரு அதிர்ச்சியான விஷயம், அந்த பொண்ணு லவ் பண்ண பையன் பேரு ராஜ்குமார். உங்களுக்கு இந்த மாதிரி அமானுஷமான வீடியோஸ்லாம் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அனுபவம் நடந்துச்சுன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் அது ஒரு மெசேஜாக அனுப்புங்க. உங்களுக்கு நடந்த சம்பவம் இந்த மாதிரி ஒரு வீடியோவாக வரும்.